டியூப் தமிழ் வணக்கம். ஈரானினுடைய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த முகமது பாகர் சோல் கதர் இன்று அமெரிக்காவிற்கு விடுத்திருக்கின்ற 6 நிபந்தனைகள் அமெரிக்கா மீது விதித்திருக்கின்றார். இதற்கு அமெரிக்கா இணங்குமாக இருந்தால் பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் ஹோர்முஸ் நீரிணையை திறந்து விடவும் ஈரான் தயாராக இருக்கின்றது என்று அறிவித்திருக்கின்றார். அந்த 6 நிபந்தனைகளும் என்ன? முதலாவது நிபந்தனை, ஈரான் மீது தொடுக்கப்பட்ட போரும் லெபனான் மீது தொடுக்கப்பட்ட போரும் இப்பொழுது ஹவுதி ஆயுததாரிகள் மீது நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற போரும் அதுபோல ஈராக்கில் இருக்கின்ற சிறு சிறு ஆயுத குழுக்கள் மீது நடத்தப்படுகின்ற அத்தனை தாக்குதல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது, அமெரிக்க அதிபர் நித்தம் ஒரு கதை, நேரம் ஒரு பதிவு போல ஈரானை அச்சுறுத்தும் பதிவுகளையும் ஈரானை கூண்டோடு அழித்து ஒழித்து விடுவேன் என்ற பேச்சுக்களையும் பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஒரு நாட்டின் பொறுப்புள்ள அதிபர் இவ்வாறு பேசுவாராக இருந்தால் அரசியல் நிலையில் இருக்கும் தமக்கு இது பற்றி தெரியும். ஆனால் சாதாரண அப்பாவி பொதுமக்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. எனவே இத்தகைய மிரட்டல்களையும் ராஜதந்திர மிரட்டல்களையும் உடனடியாக அமெரிக்கா நிறுத்த வேண்டும். அமெரிக்க அதிபர் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த உளவியல் போர் மிக ஆபத்தானது என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றார். மூன்றாவது பெரிய நிபந்தனை, ஈரான் மீது விதிக்கப்பட்ட அத்தனை பொருளாதார தடைகளும் உடனடியாக விலத்தப்பட வேண்டும். ஈரான் என்ற நாடு அமெரிக்காவிற்கு எதிராக எதையும் செய்யவில்லை. உலகத்தில் மற்ற நாடுகள் செய்யாத எந்த புதுமையையும் ஈரான் செய்யவில்லை. உலக நாடுகள் எப்படி வாழ விரும்புகின்றனவோ அப்படி நாமும் கௌரவத்துடன் வாழ விரும்புகின்றோம். அதை மதியாது ஈரான் மீது போடப்பட்ட தடைகள் அனைத்தும் ஒருதலை பட்சமான தடைகளாக இருக்கின்றன. இந்த தடைகளுக்கு எந்த நீதியோ நியாயமோ இல்லை. உடனடியாக அத்தனை தடைகளையும் நீக்கிவிட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். நான்காவதாக, ஈரானினுடைய பணம் அமெரிக்கர்களையும் மற்ற வங்கிகளையும் நம்பி வைப்பு செய்யப்பட்ட பணம். ஒரு வங்கியில் பணத்தை வைப்பு செய்வோமாக இருந்தால் அந்த வங்கி மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் வைப்பு செய்கின்றோம். ஆனால் அவ்வாறு ஈரான் வைப்பு செய்த அத்தனை பணத்தையும் தர முடியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் தடுத்து வைத்திருக்கின்றார். இப்படி தடுத்து வைப்பதனால் தமது நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை சீராக கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றது. இந்த பணம் ஈரானினுடைய பணம் அல்ல, ஈரானிய பொதுமக்களுக்கு சொந்தமான பணம். எனவே இது பொதுமக்களுக்கு எதிரான போராக இருப்பதனால் இந்த பணத்தை உடனடியாக விடுவிப்பு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை தடுத்து நிற்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா தானும் ஈரானை முற்றுகையிட்டு ஹோர்முஸ் நீரிணைக்கு வெளியால் இன்னொரு முற்றுகை வளையத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த முற்றுகை வளையத்தை உடனடியாக விலத்த வேண்டும். இரண்டாவதாக, ஈரானினுடைய தரை பகுதியை சுற்றி ஈரானின் அயல் நாடுகளில் வான் தாக்குதல்களை ஏற்படுத்துவதற்கான முகாம்களையும் ஏவுகணை கட்டமைப்புகளையும் நிறுத்தி வைத்து ஈரானை சகல வழிகளிலும் தாக்குவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டு வருகின்றது. இத்தகைய முற்றுகை நடவடிக்கைகள் கடல், ஆகாயம் என்று இரு வழிகளிலும் முற்றுகையாக இருக்கின்றது. இப்படியான முற்றுகையில் 6 மாத காலமாக ஒரு நாட்டை வைத்திருக்க முடியாது. உடனடியாக அத்தனை முற்றுகைகளையும் எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். ஆறாவதாக, ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இழப்பென்ற இழப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மிகப்பெரிய இழப்பாக இருக்கின்றது. இதற்கான நஷ்ட ஈடு அனைத்தையும் அமெரிக்காவே வழங்க வேண்டும். இல்லையேல் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க முடியாது. இதுதான் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்காக இன்று காலை ஈரான் வெளியிட்ட 6 அம்ச திட்டங்களாக இருக்கின்றது. இது சாத்தியமாகுமா? இன்று காலை மத்திய கிழக்கு போர்க்களத்தில் மிக முக்கியமான செய்தி, அமெரிக்காவை மத்திய கிழக்கில் இருந்து ஓரங்கட்டுவதற்கான வேலைகளை ஈரான் வெற்றிகரமாக செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் ஓமான் செய்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்தமானது ஏறத்தாழ இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவிற்கு மத்திய கிழக்கில் இனி இடமில்லை. மத்திய கிழக்கில் இருந்து அமெரிக்கா வெளியேறிவிட வேண்டும். அமெரிக்காவை வைத்து குரங்கு அப்பன் நிறுத்தது போல இங்கே பேச்சுக்கள் எதுவும் நடைபெறாது என்பது இந்த தீர்வு திட்டமாக இருக்கின்றது. இந்த தீர்வு திட்டத்தின் முக்கியமான அம்சம், அமெரிக்காவினுடைய கடற்படையும் இஸ்ரேலினுடைய கடற்படையும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிப்பதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நேரடியான எதிர்ப்பை தருவதாக அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக, இந்த தீர்வு திட்டமானது ஓமான், ஈரான் ஆகிய 2 நாடுகள்
நாடுகளும் ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்துமே அல்லாமல் இதற்குள் அமெரிக்கா மூக்கை நுழைக்கவே முடியாது என்கின்ற அளவிற்கு அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கின்றது. இது இரண்டாவது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த முடிவால் அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை செயற்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானை போல மற்ற நாடுகளும் அமெரிக்காவை தவிர்க்கின்றன. ஈரானுடன் பகை வரும் என்பதனால் அமெரிக்காவுடன் உறவில்லாமல் இருந்தால் தலைவலி போய்விடும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இதனால் அமெரிக்கா தேவையில்லாமல் அங்கே இருக்கின்றது என்று அங்கிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழலை அமெரிக்க வெறுப்பாக அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை மத்திய கிழக்கில் வலிமை குன்றி போகுமாக இருந்தால் அமெரிக்கா இருக்கின்றது தானே என்கின்ற அடிப்படையில் அமெரிக்காவினுடைய நட்பு மேற்கு நாடுகள் இந்த விவகாரத்தில் மற்ற நாடுகளை வீணான நாடுகளாக கருதி அவர்களை மதிக்க வேண்டிய தேவையில்லை என்று மேட்டிமைத்தனத்துடன் நடந்த ஒரு காலமும் முடிவுக்கு வந்து ஈரான் ஓமானுடன் சமரசம் காண வேண்டிய சூழலும் உருவாக போகின்றது. இது மத்திய கிழக்கில் இன்று காலை ஏற்பட்டிருக்கின்ற 2 பெரிய புதிய நெருக்கடிகளாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஓமான் ஈரான் பேச்சுக்கள் முக்கிய கட்டத்தை அடைந்திருக்கின்றன. அதில் ஒரு தீர்வை ஏற்படுத்தி ஹோர்முஸ் நீரிணையை எல்லோரும் பாவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தினால் அமெரிக்க படைகள் தங்களுடைய முற்றுகையை விலத்திக் கொள்ளும் என்று அமெரிக்கா கூறுகின்றது. ஆனால் உடனடியாக விலத்திக் கொள்ள முடியாது. ஈரான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒரு அத்தியாயத்தை வெற்றியாக முடிக்க அமெரிக்காவினுடைய பின்வாங்கல் ஓர் அத்தியாயம் பின்வாங்கலாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றாக பின்வாங்க முடியுமே அல்லாமல் ஈரானை நம்பி 100க்கு 100% பின்வாங்கிவிட முடியாது. எப்படி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்கின்ற பொழுது அபிவிருத்தி பணிகளில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மொத்த பணத்தில் 10ல் ஒரு பகுதி முதலாவதாக வழங்கப்பட்டு முதல் கட்ட வேலை, அது முடிவடைந்த பின்னர் 2வது கட்ட வேலை, அது முடிவடைந்த பின்னர் 3வது கட்ட வேலை என்று ஒதுக்கப்பட்ட பணத்தை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஓடாமல் இருப்பதற்காக இந்த பணி செய்யப்படுகின்றது. அது போன்ற ஒரு நிலைதான் ஈரானுக்கும் இருப்பதாக அமெரிக்கா கூறுகின்றது. ஏனென்றால் இந்த விவகாரத்தில் அன்லாக் என்று கூறப்படுகின்ற சர்வதேச கடல் சட்ட அமைப்பானது ஹோர்முஸ் நீரிணை எந்த இடத்திலும் ஈரானுக்கு சொந்தம் என்று எழுதப்படவில்லை என்றும் இது சர்வதேச கடல் பரப்பு தான் என்றும் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றது. இதற்கு பின்னர் என்ன செய்ய போகின்றது ஈரான்? இதுதான் சிக்கலாகும். இதில் இருக்கின்ற இன்னொரு பெரிய சிக்கல், ஈரானுடைய கோரிக்கைக்கு அமெரிக்கா இணங்கி ஹோர்முஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தம் என்று கூறுமாக இருந்தால் அடுத்த பெரும் ஆபத்து காத்திருக்கின்றது. தென்சீன கடல் தனக்கே சொந்தம் என்று சீனா சொல்ல போகின்றது. அது இதைவிட பேரிழப்பாக அமையும். தென்சீன கடல் பகுதியில் இருக்கின்ற எரிவாயு ஆயில் என்பது வரலாறு காணாத பெருந்தொகையான படிவங்கள் இருக்கின்றன. இவற்றை கைப்பற்றுவதற்கான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதுபோல மத்திய தரை கடல் பகுதியில் துருக்கி கிரேக்கத்திற்கு இடையே இருக்கின்ற வரலாறு காணாத மிகப்பெரிய எரிவாயு படிவங்கள் யாருக்கு சொந்தம் என்பதில் துருக்கி தனக்கே சொந்தம் என்று கூறப்போகின்றது. இப்படியான நெருக்கடிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதனால் இதில் ஒரு தவறான முடிவை எடுத்தால் உலகம் தவறான பாதையில் சென்றுவிடும் என்று அமெரிக்கா அஞ்சுகின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் சாட்டி கடல் பகுதியில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.